தமிழக அரசுடனான பேச்சுவார்த்தைக்கு பின்னர் வேலை நிறுத்தத்தை தள்ளி வைத்துள்ளதாக தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. 8ஆம் வகுப்பு படித்தால்தான் ஓட்டுநர் உரிமம் என்ற அரசாணையை தளர்த்த வேண்டும். பகல் நேரங்களில் மாவட்ட தலைநகரில் லாரிகள் வந்து செல்வதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கையை தரைவழி போக்குவரத்து கூட்டமைப்பு வலியுறுத்தி வந்தது. இதற்காக வேலை நிறுத்தமும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தங்களது கோரிக்கைகள் குறித்து சென்னை தலைமைச் செயலகத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினர். அரசு சார்பில் இக்கோரிக்கைகள் குறித்து உயர்மட்ட குழு அமைத்து பரிசீலனை செய்யப்படும் என்று கூறப்பட்டதாக கூட்டமைப்பின் தலைவர் சுகுமார் தெரிவித்தார். பகல் நேரத்தில் வாகனங்களை இயக்கக்கூடாது என்று தடை செய்ததையும், வாகனங்கள் திருடு போகும்போது வழக்குகளை பதிவு செய்யாமல் தட்டி கிடப்பதையும், ஓட்டுநர் பற்றாக்குறை தீர்ப்பதற்கு கட்டாயக்களை தளர்த்த ஒன்று தமிழக முதல் கோரிக்கை வைத்திருந்தோம். அது சம்பந்தமாக 30/8/2013 முதல் காலைவட்ட வேலை செய்வதாக முடிவெடுத்திருந்தோம். அதன் வாயிலாக போக்குவரத்து அமைச்சர் கேட்டுக்கொண்டது பேரிலும் உள்துறை செயலாளர் அவர்கள் உயர்மட்ட குழு அமைத்து எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவதாக கூறி விரைவில் ஒரு கமிட்டி அமைப்பதாக கூறியதால் எங்களுடைய வேலை நிறுத்தத்தை 3 மாதம் தள்ளி வைத்துள்ளோம். உயர்மட்ட குழுவில் தங்களுக்கு சாதகமான முடிவு வரவில்லை என்றால் வேலை நிறுத்த போராட்டம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் சுகுமார் தெரிவித்துள்ளார்.